ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னை குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் February 6, 2025 என்ற வியாழன். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. இந்த புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் 2. புதியது எதிர்சொல். புதியதற்கு எதிர்சொல் பழையது. பழையது போட்டுடலாம். பழையது. 2 மேலிருந்து கீழ்பேல ஆரம்பிக்குது. என்னென்னு பார்க்கலாம். டேஸ் தெய்வங்களில் ஒருவர் கண்ணகி. என்ன சொல்ல வராங்க? தெய்வங்களில் ஒருவர் கண்ணகி. பத்தினி தெய்வம் சொல்கிறாங்களா? பத்தினி இத்தான் பார்த்துடலாம். 5 இடமிருந்து வளம். வாரணாசியில் அருகே உள்ள பௌத்தர்களின் புனித தலம். ஓகே, வாரணாசி பக்கத்தில் இருக்குது, 10 கிலோமீட்டர்லேயே இருக்குது. அது சாரநாத். சாரநாத் ஆக்சுவலி அந்த வாரணாசி காசி வந்து ரொம்ப புனித தலம்னு நினைக்கிறாங்க. இது வந்து இந்து மதத்துக்கு மட்டும் இல்லை, அது சுற்றி பார்த்திங்கன்னா புத்த மதம், அப்புறம் வந்து சமண மதம், அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான தலங்கள் நிறைய இருக்கின்றன. சாரநாத் வந்து காசியிலேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தான். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து சமணர்களுக்கு முக்கியமான ஒரு தீர்த்தங்கரர் அங்கே பிறந்திருக்கிறாரு. அவங்களுக்கும் புனித தலமாக வருது பக்கத்தில். அவங்களுடைய ஆலயங்களும் இருக்கின்றன. சரி, 10ன்னு வந்துருச்சு. அப்போ 2 மேலிருந்து கீழ். டேஸ் தெய்வங்களில் ஒருவர் கண்ணகி. பத்தினி தெய்வங்களில் ஒருவர் கண்ணகி. சரி, அப்படியே 1 மேலிருந்து கீழ் பார்க்கலாம். ரேன் இருக்குது. சுவாமியே டேஸ் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சரி, இம்மு நீ இருக்குது. 7 என்னென்னு பார்க்கலாம். புத்தர் பிறந்த இடம். என்ன புத்தர்களை பற்றி நிறைய, புத்த மதத்தை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. சரி, நிறைய பேர் வந்து புத்தர் பிறந்தது வந்து இந்தியாவில் நினச்சிட்ருக்குறாங்க. அப்படி இல்லை, புத்தர் பிறந்தது நேபாளத்தில். நேபாளம் தான் அவருடைய தாய்நாடு. லும்பினி அவர் பிறந்த இடம் வந்து லும்பினி. அரச குடும்பத்தில் பிறந்தார் பார்த்திங்கன்னா. ஸோ அதில் தான் வந்து சிறப்பு. அதாவது கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்து சாமியார் இல்லை, அரச குடும்பத்தில் பிறந்து அரச சுகபோகங்களை பதவியெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அவர் வந்து சாமியார் ஆனார், அதாவது முனிவர் ஆனார். சரியா? சரி, லும்பினி. பி இருக்குது. 8 மேலிருந்து கீழ். பீல ஆரம்பிக்குது. நோய். நோய்க்கு பிணி. 3 மேலிருந்து கீழ். தூள் ஆரம்பிக்குது. அற்பமாக. அற்பமாக அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? அற்பம், துச்சம். அற்பமாக, துச்சமாக போட்டுடலாம். துச்சமாக. 6 இடமிருந்து வளம். சா இருக்குது. ராவணன். ராவணனுக்கு வேறு பெயர் நிறைய பேர்கள் இருக்கின்றன. இலங்கை வேந்தன். சேவன் தான் தசமுகன். 10 முகம் இருக்கிறதுனால தசமுகன் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. தசமுகவான்னு பார்த்தரலாம். 4 மேலிருந்து கீழ். தேசங்கள். தேசங்களுக்கு வேறு வார்த்தை நாடுகள். நாடுகள். 4 இடமிருந்து பலம். நான் ஆரம்பிக்குது. லாந்து இணைந்தால் இந்திய மாநிலம். நாகாலாந்து. சரி, அப்படி சகன் இருக்குது. 6 ராவணன். தசமுகன் போட்டுடலாம், சரியாக இருக்கும். தசமுகன். 10 இடமிருந்து வளம். கால் ஆரம்பிக்குது. சவுக்குக்கு என்ன சொல்லலாம்? சவுக்கு கசை. சையில் ஆரம்பிக்குது. 11 மேலிருந்து கீழ். சென்னையின் ஒரு பகுதி டேஸ் பேட்டை. சென்னையின் ஒரு பகுதி சைதாப்பேட்டை. 15 இடமிருந்து வளம். தான் ஆரம்பிக்குது. நெல்லையில் பாய்கிறது டேஸ் பரணி நதியா? எங்கள் ஊருப்பா தாமிரபரணி. அதாவது உலகத்தில் இருக்கின்ற நதிகளோட நீர்கள்லாம் எடுத்து மாதிரிகள் எடுத்து சோதிச்சாங்களாம். நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து பார்த்ததில் வந்து உலகத்திலேயே இருக்கின்ற மிக தூய்மையான நதி நீர்கள் இருக்குல்ல, நீர்களில் வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணி நீர் வந்து 2வது இடத்துல வந்துச்சான் அப்போ வந்து. ஸோ அவ்வளோ சுத்தமான தண்ணியாக இருந்திருக்குது. இப்போது என்ன லெவலில் இருக்குன்னு தெரியல பாஸ். ஏகப்பட்ட கழுவி விட்டாலும் விட்டுருப்பாங்க. சரி, 12 மேலிருந்து கீழ். இருக்குது. பல்லவி அணுப்பல்லவி. அதுக்கப்புறம் பல்லவி அணுப்பல்லவி சரணம் தான். 19 இடமிருந்து வளம். இம்ல முடியுது. தீக்ஷிதர்கள் டேஸ் நடராஜர் கோயில் பரம்பரை அலங்காரவலர்களாக உள்ளனர். சிதம்பரம் நடராஜர். தீக்ஷிதர்கள் அப்படின்னாலே சிதம்பரம் நடராஜர் கோயில் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும்.
இப்போ இல்லை 1000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாலும் அதான் ஞாபகம் வந்திருக்கும். பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளவு வந்து அவங்க செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்திருந்தாங்க அப்படின்னா, அரசர் ராஜராஜன் சோழன் போய் கேட்குறாரு. தேவார பாடல்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுதான் எழுதியிருக்கிறாங்க. பல 100 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த பாடல்கள்லாம், அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் வந்து ஒரு அறையில் வைத்து பூட்டி விட்டார்கள். அதோட சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க தீட்சிதர்கள் அந்த கோயிலுக்குள்ளேயே. அந்த இது வந்து யாருக்கும் கொடுக்கல. ஸோ இவர் வந்து அந்த தமிழ் பாடல்கள்லாம் வெளியே கொண்டு வரணும்னு அரசரே நேராக வந்து கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து அந்த பாடல்கள்லாம் வெளியே எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லிடுறாங்க, அதெல்லாம் தர முடியாது, உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஒரு அரசருக்கே வந்து செய்ய முடியாது அப்படின்றது அந்த காலத்தில் பாருங்கள். ராஜராஜன் மாதிரி மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு அரசர் வந்து கேட்குறாரு. அவர் வரியை திருப்பி அனுப்பிடுறாங்க, உங்களுக்குலாம் தர முடியாது அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர்களாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. 17 மேலிருந்து கேள் இம்மு. சிம் என்பது ஒரு ராசியின் பெயர். சிம்மம். 21 ரேல் ஆரம்பிக்குது. ரிஸ்க் என்றால் அவனுக்கு டேஸ் சாப்பிட்றது போல். இது வடிவேல் சொல்வார், ரிஸ்க் எடுக்கிறதுனா எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்ட்டு கைதியை தப்பிக்க விட்டுருவார். சரி, 23 இக்குன்னு இருக்குது. அமெரிக்காவில் பிஸ்கெட்டை இப்படி குறிப்பிடுவார். அமெரிக்காவில் குக்கீஸ் அப்படின்னவங்க குக்கி என்பார்கள். 20 மேலிருந்து கீழ் தேல ஆரம்பிக்குது. பஞ்சிலிருந்து நூல் நூற்க பயன்பட்ட கருவி பேச்சு வழக்கு. ஓகே, இந்த கருவி வந்து அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா ஸ்பெண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது வந்து நம்ம ஊரில் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு கொடையை அப்படியே எடுத்துக்கோங்க, அப்படியே சுருக்கி ஒரு 10 சென்டிமீட்டர் சைஸுக்கு கொடையை கொண்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மேலே ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், கீழே ஒரு கம்பி இருக்கும். சரியா? அது மாதிரி தான் இருக்கும். அது வந்து அது பேர் தக்களி. அதில் வந்து கீழே அந்த குடைக்கு அந்த மண்டைக்கு கீழே இருக்கின்ற கம்பியில் நூலை வந்து நூற்று வைத்திருப்பார்கள். தக்காளியான்னு கேட்கக்கூடாது, தக்ளி தான் அது. 22 லீ முடியுது. என்னென்னு பார்க்கலாம். கமா என்பது தமிழில் கார்புள்ளியா? கார்புள்ளி. 16 மேலிருந்து கீழ். விஷ்ணுவின் தொழில் காத்தல். பிரம்மனின் தொழில் ஆக்கல். அப்போ வந்து ஆக்கல், இது இரு வராது, இல்லு போட்டுடலாம், மன்னிக்கணும். அப்போ கால் புள்ளி ஆக்கல். 18 இடமிருந்து வளம் ஈக்கில் முடியுது. கல்லை கண்டால் டேஸ் காணும். கல்லை கண்டால் நாயை காணும். 13 மேலிருந்து கீழ் நான் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இன்று டேஸ் வா என்று போர்க்களத்தில் ராமபிரான் கூற ராவணன் தலை குனிந்து சென்றான் என்றான். இது இன்று போய் நாளை வா அப்படின்னாராம். அதாவது சண்டையில் வந்து எல்லா ஆயுதங்களையும் இழந்துடுறான் ராவணன். வந்து வெறுங்கையாக நிற்கிற அவனை வந்து நினச்சா கொண்டிருக்கலாம் ராமர் வந்து. ஸோ அவனை வந்து வெறுங்கையில் நிற்கிறவனை வந்து ஒரு நிராயுத பணியாக இருக்கிறவனை கொல்றது வந்து இழுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து அப்படி அன்றைய பொழுது முடிகின்ற தருணம், மாலை வருகிறது. உடனே அவரை பார்த்து சொல்கிறார், நீ இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வா, நாளைக்கு பார்த்துக்கிறவன அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அது என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் பாருங்கள். இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வாட்டேன். ஏன்னா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு யாராவது கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? ஆப்பர்ச்சுனிட்டி அந்த நேரத்தில் போட்டு தள்ளலாம் தான் நினைப்பாங்க. அவரோட சூழ்நிலையில் இருந்து பாருங்கள் ராமபிரான். அப்போ கூட அந்த கான்ஃபிடென்ட்டாக நீ போயிட்டு வா, நாளைக்கு பார்த்துக்கிறவன அப்படின்னு அனுப்பி வைக்கிறார்ல, அதுதான் கான்ஃபிடென்ஸ். இன்று போய் நாளை வா. சரி, போன ஆரம்பிக்குது. 13 என்னென்னு பார்க்கலாம். ஒரு இனிப்பு வகை போ அப்படின்னு ஆரம்பிக்கிறத போடலாம். போலி போடலாமா? போலி. உங்களுக்கு வேறு ஏதாவது பொருத்தமாக வேறு இனிப்பு பேர் தெரிஞ்சாலும் அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. 16 ஆன்னு ஆரம்பிக்குது. சிறு வயதிலிருந்தே அவன் ஓவியம் வரைவதில் டேஸ் கொண்டிருந்தான், ஆர்வம் கொண்டிருந்தான். இங்கே வசி அப்படின்னு வசிக்க சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம். 9 டேக் இட் ஈஸி டேஸ். ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி, ஊசி போல உடம்பு இருந்தா தேவையில்லை ஃபார்மசி, வாழ்க்கையில் வெல்லவே டேக் இட் ஈஸி பாலிசி. சரி, அப்படியே பட்டா பரம்பரை என்பது ஒரு தமிழ் திரைப்படம். இது வந்து சார்பட்டா பரம்பரையில்
ஆர்யா நடித்த படம் அருமையாக இருக்கும். அந்த படம் வந்து இந்த குத்து சண்டை வீரர்கள் சென்னையை சுற்றி இருந்த அவங்கள பற்றிய ஒரு கதை. இதில் வருகிற இந்த சார்பட்டா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா குத்து சண்டை பரம்பரை வந்து நிறைய பரம்பரை அந்த காலத்தில் இருந்துச்சு. நான் சொல்கிறது 70களில் இருந்துச்சான் சென்னையில். அதாவது இடியாப்ப பரம்பரை, சார்பட்டா பரம்பரை அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு வாதியார் வந்து அவர் கீழே ஒரு பரம்பரை இருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த பரம்பரையில் இருக்கிறவங்க வந்து அந்த பரம்பரைக்கு போக மாட்டாங்க. இதில் வந்து ஜாதி மதம்லாம் பார்க்காம எல்லா மதம் ஜாதியை சேர்ந்தவங்களும் அந்த பரம்பரையில் வந்து சேர்ந்துக்கலாம். ஒரு பரம்பரையில் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க குத்து சண்டை கற்றுக்கிட்டு அந்த சாகிற வரைக்கும் அந்த பரம்பரையிலே தான் இருப்பாங்க, மாறி போக மாட்டாங்க. இவங்க வந்து இவங்கள வந்து பிரதிநிதியாக போட்டியெல்லாம் கலந்துட்டு குத்து சண்டை போட்டியெல்லாம் கலந்துட்டு பரிசு வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு இருக்கும். இது வந்து பார்ட் டைம் தான், வேறு தொழில்களும் பண்ணுவாங்க. மற்ற நேரத்தில் வந்து வேலை முடிஞ்ச பிறகு இந்த குத்துச்சண்டை வேலையும் பண்ணுவாங்க. சரி, சார் பட்டா இது போட்டாச்சு. இன்னொரு சார் இருக்குது. என்ன சார்னு வருது, ஒன்று ஊர்னு வருது, இல்லைனா சார்னு வருது. என்னென்னு பார்க்கலாம். 14 பறவை காய்ச்சல் நோய். பறவை காய்ச்சல் நோய் சார்ஸ் இல்லை அது. ஆமாம், இதுவும் முதல்ல ஆரம்பிச்சது சைனாக்காரன் ஊரில் தான் அப்படிங்கிறாங்க. நிறைய இந்த மாதிரி வியாதிகள் புது வைரஸ்லாம் வருது பார்த்திங்கன்னா சைனாக்காரங்க வசிக்கிற இடத்துல தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா சைனான்னு மட்டும் இல்லை, சைனா, தாய்வானே சைனாக்காரங்க தான் இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், தாய்வான் வந்து சைனாவிலேருந்து இப்போ பிரிந்த தனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். சைனா அது எங்கள் நாட்டுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ கண்டதெல்லாம் வந்து சாப்பிட்றது, ஒழுங்காக வந்து பதப்படுத்தாத மாமிசத்தை எல்லாம் வைக்கிறது, அப்புறம் அதில் வந்து புதுசாக வியாதி கிளப்பி விட்றதுனே அவங்க பொழப்ப போச்சு. அப்படி இல்லைன்னா லேப்லேருந்து கிளப்பி விட்ருவாங்க. சரி, சார்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. அப்புறம் வந்து கடந்த சில நாட்களில் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கெலாம் பதில் போட முடியல. ஏன்னா இரவு 12 மணி தாண்டி தான் வந்து வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது பணியின் காரணமாக. இன்னும் கொஞ்சம் நாளில் சரியாயிரும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பழைய மாதிரி நம்ம கமெண்ட்ஸில் பேச ஆரம்பிச்சிடலாம். சரி, நன்றி, வணக்கம், பபாய்.